அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க. இவங்க உயர்வு பல கஷ்டத்தை தாண்டி தாங்க இருக்கும். கம்பீரமான தோற்றத்திற்கு இவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் எப்படிம்மா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. புரட்டாசி மாதம் திருவேங்கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா கேட்டதை கொடுப்பாருங்க பெருமாள் உங்கள் வாழ்க்கையில். உலகிலேயே பணக்கார கடவுளான திருப்பதி பெருமாளை வழிபடுவதால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்குங்க. இந்த மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவதால வீட்டில் சுபிட்சம் உண்டாகுங்க. செல்வ செழிப்பு மேலோங்குங்க. பெருமாளை வழிபடுவதால மற்ற தெய்வங்களின் அனுகிரகமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. புரட்டாசி மாதத்துல சிம்மம் ராசியில சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில இருப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கும்பத்தில் ராகு இருப்பதால பொருளாதார நிலையில திருப்தி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை சரியாகும். வீண் விரயங்கள் தவிர்க்க சுப செலவுகள் செய்யறது நல்லதுங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு வர்றதுனால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. இது வெற்றி செய்திகளை தருங்க. உடன்பிறப்புகள் குணமறிந்து நடப்பாங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும். தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்கள் சேர்த்து கொள்வது பற்றி யோசிப்பாங்க.
குரு பகவான் புரட்டாசி மாதம் கடகம் ராசிக்கு போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்கள் விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க. திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்மம் ராசியில சூரியன் இருப்பதால நம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. ராசி மற்றும் லக்கணத்தில் புதன் கேது சூரியன் இருப்பதால பெரிய பாதிப்புகள் இருக்க விடாம மற்ற தெய்வங்களின் அனுகிரகமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏழைகளுக்கு தானம் கொடுக்கிறது, தர்மம் செய்யறது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா அமையுங்க. புரட்டாசி மாதத்தில் சிம்மம் ராசி சுக்கிரனும் கேதுவும் இணைவதால் சளி பிரச்சனை அதிகரிக்கும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க. ஆண்களுக்கு தவறான உறவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாங்க. குடும்பத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. லாபத்தில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கும்பத்தில் ராகு இருப்பதால பொருளாதார நிலை திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை சரியாகும். வீண் விரயங்கள் தவிர்க்க சுப செலவுகள் செய்யறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகுதுங்க. பணவரத்து கூட போகுது. காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற போகுதுங்க. விற்பனை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதுல
வேகம் காணப்பட போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி கூர்மையால வேலைகளை திறமையா செய்து முடிக்க போறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது, நிம்மதி ஏற்பட போகுது. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைய போறீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்ய போறீங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாம், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உங்களுக்கான தனி இடத்தை அரசியல் வாழ்க்கையில பிடிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது. நல்ல வரவேற்பு கிடைக்க போகுதுங்க. உங்களது கலைத்திறன் வளர போகுது. மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க
நாங்கள் யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய போகுது. தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்றத பற்றி யோசிக்க போகிறாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு கூட போகுது. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரப்போகுது. மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லதுங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கும்பம் ராசியில் சனி வக்ரகதியில் இயங்குவதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தருங்க. திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவுங்க. பணவரத்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவு கூடும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மன துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காம செயல்பாடுகளில் இறங்கி விடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாமல் இருந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்க போகுது. குடும்பத்துக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்பட போகுது. குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டு பெற போகிறாங்க. உறவினர்களின் வருகை இருக்க போகுது. யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க போறீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க. செயல்திறமை அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.